வணக்கம் செங்கல்பட்டு மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கல்குவாரிகளை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல 2500க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கிட்டு வருது. இதுல பிரபலமான கல்குவாரிகள் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாமக்கல், மதுரை, விருதுநகர், சேலம். இதுல உலக புகழ்பெற்ற கிரானைட் குவாரிகள்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி. இதனால நமக்கு என்ன பாதிப்புன்றதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பாறைகள் நீக்கப்படுவதால் நம்ம பூமியோட கிரிப்னஸ் ரொம்ப குறையுது. இதை பேஸ் பண்ணி தான் மழை காலங்கள்ல நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு மெயின் காரணமா அமையறதே இதுதான். குவாரிகள் தோண்டப்படுவதற்கு முன் மேல இருக்கிற அந்த செழிப்பான மேல் மண்ணை ரிமூவ் பண்ற காரணத்தினால அந்த இடம் விவசாயத்துக்கும் காடுகள் வளர்ச்சிக்கும் தகுதியற்ற இடமா அந்த இடம் மாறுது. குவாரிகள் மிக ஆழமாக தோண்டப்படுவதால் நிலத்தடி நீர் ஓட்டம் துண்டிக்கப்படுகிறது. இதனால அந்த இடத்தை சுத்தி இருக்கிற கிணத்துலயும் சரி, போர்வெல்களும் சரி, நீர் மட்டம் ரொம்ப சீக்கிரமா குறைஞ்சிரும். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கைவிடப்பட்ட குவாரிகள்ல இருக்கிற நீர் நிலத்தடி நீருடன் சேரும் பொழுது நச்சுத்தன்மையா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. பாறைகளை உடைக்கும் போதும் இல்ல அதை அரைக்கும் போதும் அதனால வெளியேற டஸ்ட்னால சுவாச கோளாறு உண்டாகும். இரண்டாவது, இந்த டஸ்ட் எல்லாம் விவசாய பயிர்களின் மீது படிந்து ஓரின சேர்க்கையை தடுக்கிறது. அதை தடுத்து மகசூலை குறைக்கிறது. இதனால அந்த பகுதியில எக்காலஜிக்கல் பேலன்ஸ் சீர்குலைகிறது. இதனால விவசாயம் அழியுமா அழியாதா? இயற்கையை அழித்து நாம் கட்டும் மாளிகையை விட இயற்கையோடு ஒன்றி வாழும் குடிசைகளே மேல்.